வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் கே சுஷ்மிதா. இனி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன மூவி, யாரை பத்தி யோசிக்கிறீங்க? சூர்யா அவர்களோட ஒரு அப்கமிங் ஆன ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான். ஆல்ரெடி சூர்யா அவர்களோட கங்குவாவா இருக்கட்டும், இல்லைன்னா சூர்யா 44 இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட் லைன் அப் அதை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இவரோட பர்த்டேக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னு யோசிக்கிறேன். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல்ன்ற படத்துல சூர்யா பண்றதா இருக்கு. இந்த படம் வந்து ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு அப்டேட்டை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப கொஞ்சம் டிலே ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்க? ஆல்ரெடி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் அப் பண்ணிட்டாரு. விடுதலை கிட்டியோட ஷூட்டிங்ல அவர் ரொம்ப எங்கேஜா இருக்கனால வாடிவாசல் இப்ப ஷூட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி சூர்யா என்னன்னா, சூர்யா வந்து வாடிவாசல்ல ஷூட் பண்றதுக்காக தான் சுதா கொங்கரா அவங்களோட ப்ராஜெக்டோட புறநானூறுன்ற படத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துல வச்சு சூர்யா அவர்களை வச்சு போஸ்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த 1965 புறநானூறு சூர்யான்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சில பேர் காரணம் சூர்யா அதுல இருந்து விலகிட்டாரு. இவரோட லைன் அப் ப்ராஜெக்ட்ஸ் அது பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இல்ல என்றாரு. இப்போ இந்த மாதிரி இவ்வளவு டைம் எடுத்து இந்த வாடிவாசலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த சூர்யா அவர்கள் இப்போ வெற்றிமாறனோட ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுன்றதுக்காக இந்த ஷூட்டிங் இப்ப டிலே ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வாடிவாசல்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு ரோபோட் வந்து பண்றதா இருக்காங்க. ரோபோட் வந்து ஒரு மாடு உருவத்துல பண்றதா இருக்காங்க. இதோட சிஜி ஒர்க்ஸ் வந்து இப்ப லண்டன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு மாடை வந்து ரோபோட்ல காமிச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே அப்கமிங் இதுல சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வெற்றிமாறன் அடுத்து தனுஷ் வச்சும் ஒரு படம் பண்றதா இருக்கு. ஃபர்ஸ்ட் சூர்யாவோட வாடிவாசல் பண்ணுவாரா, இல்ல தனுஷோட அந்த படம் பண்ணுவாரா? இந்த நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. வெற்றிமாறனோட படங்களுக்கு வந்து இருக்க ஃபேன் பேஸே அதிகம். அதை தொடர்ந்து இவ்வளவு லைன் அப்பான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா மறக்காம இன்னும் சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.